தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மணிப்பூரை அமைதி மற்றும் வளர்ச்சியின் அடையாளமாக மாற்ற விரும்புகிறேன். மணிப்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. பாஜக ஆட்சியில் வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவின் வளர்ச்சி எஞ்சினாக மாறியுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். திமுக என்னும் கொள்கை உறுதிமிக்க எஃகு கோட்டையை எந்த கொம்பனாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது. தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். அதிமுக ஆட்சியில் எந்த திட்டங்களும் கொண்டுவரப்படவில்லை என முதலமைச்சர் பொய்யான செய்தியை பரப்புகிறார். சிங்காநல்லூர் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இசை உலகில் 50 ஆண்டுகளை கடந்துள்ள இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர்கள், நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்பட திரைப்பிரபலங்கள் பங்கேற்பு. இளையராஜாவின் இசையை போற்றும் விதமாக நிகழ்ச்சியில் அவர் பாடிய பாடல்கள் ஒளிபரப்பு. நடிகர் கமல்ஹாசனும் இளையராஜாவும் இணைந்து பாடல்கள் பாடி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினர். எதிர்க்கட்சிகளுக்கு அதிகமான கட்டுப்பாடுகளை விதிப்பதுதான் திராவிட மாடல் அரசா? பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை. திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் தாவேக தலைவர் விஜய் விமர்சனம். பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கியதை சொல்லிக்காட்டும் திமுகவினர் என விஜய் பேச்சு. திமுக ஆட்சியில் கிட்னி திருட்டு நடைபெற்றதாகவும் குற்றச்சாட்டு. கூட்டம் திரள்வதால் ஆட்சி மாற்றத்திற்கான தாக்கத்தை விஜயால் ஏற்படுத்த முடியாது. திமுக ஆட்சி கூட்டணி பலத்துடன் உள்ளதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. ஏழை எளிய மக்களுக்கு இயன்ற அளவு உதவி செய்து கட்சியின் துவக்க நாளை சிறப்பாக கொண்டாடுவோம். தேமுதிக தொடங்கி 20 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு கட்சி தொண்டர்களுக்கு பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள். ரிசர்வ் வங்கியின் பெயரில் இரிடியம் விற்பனை மோசடி தொடர்பாக தீவிர விசாரணை. முக்கிய குற்றவாளிகள் உட்பட 30 பேர் கைது. தமிழகத்தில் வருகிற 19ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சீர்காழி அருகே திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் பணி தாமதம். ஏராளமான நெல் மூட்டைகள் நனைந்து சேதமானதால் விவசாயிகள் கவலை. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 18,000 கனஅடியாக அதிகரிப்பு. காவிரி ஆற்றில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதி. சோப்பு, ஷாம்பு உள்ளிட்ட பொருட்களை அருவியில் பயன்படுத்த வனத்துறை தடை. மகாராஷ்டிரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து வெங்காய வரத்து அதிகரிப்பால் விலை கடும் வீழ்ச்சி. வெங்காயம் விலை வீழ்ச்சியால் விவசாயிகள் வேதனை. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே வடக்கு நாயக்கன்பேட்டை சந்தன காளியம்மன் கோயிலில் முளைப்பாரி திருவிழா கோலாகலம். 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து நேர்த்திக்கடன்.
பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இந்தியா ஆதரவு. ஐநா பொதுசபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வாக்களித்தது இந்தியா. பிரேசிலின் முன்னாள் அதிபர் போல்சனாரோவுக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஆட்சியை கவிழ்க்க முயன்ற வழக்கில் அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ரஷ்யாவில் ரிக்டர் அளவில் 7.4 சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். நில அதிர்வை உணர்ந்த பொதுமக்கள் அச்சம். ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டி. இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி இறுதிப் போட்டிக்கு முன்னேறி அசத்தல்.